அடல்ட் லைஃப்ங்கிறது நீங்கள் பெர்மிஷன் ஒரு விஷயத்துக்கும் கேட்க உங்களோட கான்ஃபிடென்ட்டை டோட்டலாக ஸ்பாயில் பண்ணிடும். நான் ஒரு விஷயத்த பண்ண போகிறேன் அப்படின்னா இது என்னோட வேல்யூஸ்குள்ளே வருமா, இது எனக்கு வர்த்தாக இருக்குமா இல்லையா, நான் இதை கரெக்டாக பண்ணிடுவேனா இல்லையா, இது மட்டும்தான் என் மைண்டில் இருக்கும். என்னோட க்ரைட்டீரியாக்குள்ளெல்லாம் ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா எஸ் ஓகே நம்ம பண்ணலாம், இல்லையா இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். நீங்களே ஒரு விஷயத்த சொல்லுங்கள், நம்ம எல்லாருக்கும் எல்லா டைம்லேயும் எனிமே வெளில இருந்தால் வராங்க, நமக்குள்ளே இருந்தானே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் எனக்கு தாட்ஸ் வரும். ஒருவேளை நம்ம தோற்று போயிடுவோமோ, ஒருவேளை இதெல்லாம் நடக்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வரும். பட் அதையும் நான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தேன். கான்ஃபிடன்ஸ் ஸ்பாயில் ஆகுறதுங்கிறது மற்றவங்க நம்மளை புள்ளி பண்ணுறதுனால கிடையாது. சில டைம் நம்மளும் நமக்கு அது பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நான் எந்திரிச்சு ரொம்ப ஹரிபரியாக ரஷ்டாக எந்திரிக்கிறேன் அப்படின்னா அது என்னோட மைண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு இன்செக்யூரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஒன்ஸ் நம்மளோட மார்னிங் பீஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், நம்மளோட மைண்டு ரொம்ப கிளியராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மைண்ட் ரொம்ப ஸ்டேபிளாகவும் இருக்கும். எஸ் அஃப்கோர்ஸ் ஸ்டெபிலிட்டி மீன்ஸ் கான்ஃபிடன்ஸ். நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கிற எக்ஸைட்மெண்ட்ல எல்லார்கிட்டையும் சொல்ல ஆரம்பிப்போம். அதே தப்பு தான் நானும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ண அவங்களோட ஒப்பீனியன் எல்லாமே ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அதுவே உங்களுக்கு ஒரு பேர்டனாக மாறும். ஒன்ஸ் நீங்கள் ப்ரைவசியை கீப் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்குள்ள கான்ஃபிடென்ஸுங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே பூஸ்ட் ஆயிரும்.